நமசிவாய. 9/1/2024 இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் இந்திரனுக்கு உண்டான நாள். இந்த நாளிலே நீங்கள் வடக்கு பக்கமாக பார்த்து ஓம் இந்திராய நமக என்ற மந்திரத்தினை ஒவ்வொரு முறையும் கூறி 11 முறை நமஸ்கரிப்பது அனைத்து வித நற்பலன்களும் தரக்கூடிய விஷயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சர்வெண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக மெய்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் டொனேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச விஷயத்தை டொனேட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சும்மா வரும்போது ஏதாவது ஒரு 100 rupees இல்லை அது அவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு, ஸ்பெஷல் ஃபுட் ஏதாவது அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இன்று உங்களுக்கு வீட்டில் மெய்டு இல்லை, சர்வெண்ட் இல்லைன்னா அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் ஃபீமேல்ஸுக்கு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மணி மந்த்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, காலையில் கண்ணாடியை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ப்ராஸ்பரஸ் கிங்டம், PROSPEROUS ப்ராஸ்பரஸ் கிங்டம், KINGDOM ப்ராஸ்பரஸ் கிங்டம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பல முறை வழக்கம் போல தான் அது ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கிறது தான். ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரெகுலராக மனசுக்குள்ளே எப்பெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டு வாங்க. அதே போல் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்பிளாக வைத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்ற மாதிரியான பார்த்தீங்கன்னா காதணி, அதாவது இயர் ரிங்னு சொல்லுவோம்ல, காதில் போட்டுக்கிற கம்மல், அதை ஏதாவது ஒரு போஸ்டரில் நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். அது என்ன ஒரு தங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது டிசைனர் ஜுவல்லரிஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இயர் ரிங்காக இருக்கணும். ஸோ அந்த இயர் ரிங்ஸோட படத்தை இந்த நாளிலே நீங்கள் பார்த்து வருவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். பார்க்குறோம், தங்கத்திலே பார்க்கலாமே. ஸோ நீங்கள் தங்கத்தில் இருக்கக்கூடியதாக ஏதாவது கூகுளிலேருந்து நீங்கள் எடுத்து அது மாதிரியான விஷயமாக வைத்துக்கொள்வது கூட நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த காதணி ஏதாவது இமிடேஷன் ஜுவல்லரிஸை வாங்கி நீங்கள் உங்களுடைய சர்வெண்ட்ஸுக்கு அல்லது ஃபீமேல் கிட்ஸ் யாராவது இருந்தாங்க, ஏழைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது, மெய்ட்ஸுக்கு கொடுக்குறது எல்லாமே நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் இந்த ஒரு நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு ஹீலிங் மந்த்ரா, பாடி ஆக்டிவேஷன் மந்த்ரா அப்படிங்கிறது பார்த்தோம்னா உங்களுடைய த்ரோட், அதாவது நெக்குன்னு சொல்லணும். த்ரோட்டுன்றத விட நெக் பகுதி இருக்குல்ல, ஓவரால் கழுத்து பகுதி, அந்த கழுத்து பகுதியை தியானம் செய்யுங்கள். அல்லது கழுத்து பகுதியை நீவி விட்டு கொண்டே நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தினை சொல்ல வேண்டியது RISE, ரைஸ் 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 என்ற ஒரு மந்திரத்தினை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஹீலிங் மந்த்ராவை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதை தடவிக்கிட்டே சொன்னாலும் சரி, அல்லது நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுடைய நெக்கு பகுதி, உங்களுடைய ஓவரால் கழுத்து பகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு மனதிற்குள் அது மாதிரியான விஷயமாக நீங்கள் சொல்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு நல்ல டெவலப் ஆகும். கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமும் டெவலப் ஆகும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது சளி ரீதியான தொல்லைகள் ஏதாவது இருந்ததுனாலும் சரி, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு, அதாவது த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தாலும் கண்டிப்பான முறையில் இதை நீங்குவதை நீங்கள் கண்டிப்பான முறையில் காணலாம். ஒரு நாள் பண்ணிகிட்டே உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு விஷயங்கள் தெரிய ஆரம்பித்து விட்டது, அந்த ஹீலிங் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் தொடர்ந்து கூட சொல்லிட்டு வரலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அல்லது இந்த ஒரு நாளில் இந்த ஒரு மந்திரத்தினை சொல்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த ஒரு நாளில் நீங்கள் ஈவினிங் உக்கிரகாளி கோயிலுக்கு போவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். உக்கிரமாக இருக்கிற காளியோ, உக்கிரமாக இருக்கிற துர்கையோ, ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு விளக்கேற்றி வைத்து வருவது நல்ல ஒரு பலனை தருவதாக இருக்கும். வீட்டில் பார்த்தோம்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த ஒரு நாளிலே வடக்கை பார்த்து தெற்கு பக்கமாக, அதாவது சவுத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரதான பகுதியிலே சவுத்தில் நீங்கள் விளக்கேற்றுறீங்க வீட்டுக்குள்ளே, அது உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்காக இருக்கணும். அதாவது தெற்கு பகுதியிலே வடக்கு பார்த்து ஏற்ற வேண்டியது இந்த ஒரு நாளிலே நீங்கள் செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த நாளிலே இருக்கக்கூடிய நிஷித்த முகூர்த்த மந்திரம் என்று இரவு நேரத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு மகாலட்சுமிக்கு மஞ்சளை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது ஸ்வர்ண கமலாயை நமக, ஸ்வர்ண கமலாயை நமக. ஸோ இந்த சுவர்ண கமலாய நமக என்ற மந்திரத்தினை நீங்கள் 108 முறை கூறி அந்த மஞ்சளை இட்டுக் கொள்ளலாம். அல்லது மகாலட்சுமி காலடியில் போட்டு அடுத்த நாள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஜேர்னல்ஸ், நான் இதை நிறைய கொடுத்துருக்கேன், ரொம்ப வருஷமாக கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது எழுதக்கூடிய பழக்கங்கள், ஏதாவது முக்கியமான விஷயங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எய்ம்ஸ் எழுதிக்கோங்க, உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாம் எழுதுங்க, டிசைர்ஸ் எழுதுங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஒரு நாளிலே நீங்கள் நம்மக்கிட்ட என்ன ஒரு டிசிப்ளின் இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதா, ஏதாவது காலையில் எழுந்திருக்கிறதாகட்டும், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை தள்ளி போடுவதாகட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு டிசிப்ளின் இல்லாமல் நம்மளுடைய லைஃப் போயிட்டு இருக்கா, இந்த ஒரு விஷயம் நமக்கு டிசிப்ளின்டாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எழுதி வையுங்கள். இந்த விஷயங்கள் எனக்கு குறைவாக இருக்கிறது,
இந்தந்த விஷயங்கள் குறைவான இருக்கக்கூடிய இந்த டிசிப்ளின்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து மாற்றிக்கிறதுக்கு இந்தந்த விஷயங்கள் செய்ய போகிறேன். உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையிலே நம்ம வந்து லேட்டாக எழுந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும். அதுக்கு நம்ம வந்து என்ன விஷயங்கள் செய்யணும், அலாம் செட் பண்ணிக்கணும், அல்லது யாரையாவது விட்டு எழுப்ப சொல்லணும், அல்லது வந்து நம்மளே வந்து நைட் வந்து நம்ம வந்து நம்ம மைண்டில் வந்து செட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து எழுதலாம். அந்த பேப்பரில் எழுதி வச்சுட்டு அடிக்கடி அதை வந்து ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்த்து அதை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களாங்கிறத வந்து வாட்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த தினம். அதாவது நம்மளுடைய டிசிப்ளின்ஸை வந்து செட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான தினம்னு வச்சுக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் வந்து டிசிப்ளின் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையிலே அதை தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை தள்ளி போடாமல் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அது மாதிரியான ஒரு கிரகநிலைகள் நிறைந்துள்ள நாள் இந்த ஒரு நாள். அதனால் அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பஞ்சபக்ஷி முறைப்படி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் ஒயிட், நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் பிளாக். சரி, இப்போ கடைசியாக இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் பிரதோஷ நேரம்ங்கிறது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். பிரதோஷ நேரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சன் செட் இருக்கு இல்லையா, சன் செட்லேருந்து 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமும் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாலையும் அது வந்து உங்கள் ஊரில் எப்படியோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக எப்போ சன் செட் ஆகுதுன்னு பார்க்குறது. இது எல்லாமே எல்லா ஒரு சின்ன ஊருக்கு கூட கூகுளில் வந்திருக்கு. உங்களுக்கு சன் செட் டைம் டுடேன்னு சொல்லி போட்டு உங்கள் ஊரை போட்டிங்கன்னா அது வந்துடும். ஸோ அப்போ அந்த சன் செட் டைம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கொண்டு அதிலிருந்து 1.5 மணி நேரம் முன்னாலையும் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய முகூர்த்தம் தான் வந்து பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பிரதோஷ வேளையிலே எலுமிச்சையை நீங்கள் நினைத்தது அனைத்தையும் நடப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எலுமிச்சையை கையில் வைத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தினை கிட்டத்தட்ட வந்து வீட்டிலேயே சொன்னீங்கன்னா 1008 முறை. கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து மெதுவாக நிதானமாக நடந்து செல்ல வேண்டும். 5 பிரதட்சணங்கள். இது வந்து ஒரு முக்கியமான பஞ்சாட்சர மந்திரம். இந்த பஞ்சாட்சரத்தை வந்து நீங்கள் வந்து உபயோகிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலனை தரக்கூடிய சூஷ்ம பஞ்சாட்சரம் சொல்லுவோம். இந்த சூஷ்ம பஞ்சாட்சரம் வந்து பல முனிகளால் கொடுக்கப்பட்டது. பர்டிகுலராக நான் சொல்லியிருக்கிறது வந்து அகத்தியர் கொடுத்தது. ஹ்ரீம், HREEM, ஹ்ரீம். ஹ்ரீம்னு சொல்லணும், க்ரீம்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் நான் வந்து டைரெக்டாக உபாசனைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு கூட நான் வந்து ஒரு சில டைமில் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் பேக் நிறைய உபாசனைகள் கொடுத்து கொண்டிருந்தது. அப்போ அந்த உபாசனைகள் கொடுக்கும்போது கூட அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஹ்ரீம்னா க்ரீம் வாங்க. அந்த க்ரீம் கிடையாது, கே வரக்கூடாது, H வரணும். ஹ்ரீம் த்ரோட்லேருந்து வரணும். ஹ்ரீம், HREEM, ஹ்ரீம் நம சிவாய, ஹ்ரீம் நம சிவாய, ஹ்ரீம் நம சிவாய, ஹ்ரீம் நம சிவாயன்னு ஒரு 5 ரவுண்ட் நீங்கள் வந்து எலுமிச்சையை கையில் வைத்துக்கொண்டே பிரதோஷ தினத்திலே நிதானமாக அடிப்பிரதட்சணம் செய்வது போல், எக்ஸாக்டாக நீங்கள் அடிப்பிரஷ்னமாக செய்யணும்னு அவசியம் கிடையாது, அடிப்பிரஷ்னம் செய்வது போல் நடப்பது. அதுபோல் நீங்கள் வந்து 5 பிரதட்சணங்கள் கோயிலை முழுமையாக சுற்றி வந்து பின்னர் அந்த ஒரு எலுமிச்சையை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஜூஸ் போட்டு குடிக்கிறதோ அல்லது வந்து சாதம் மாதிரி செய்கிறதோ அது மாதிரியான விஷயங்களாக போகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலனை தரக்கூடியதாக இருக்கும். மந்திர உருவேற்றப்பட்டுவதாக மாறிவிடும் அந்த எலுமிச்சை. இதை நீங்கள் வீட்டிலேயே இருந்து சேராமல் இருந்தால் 1008 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு பிரதோஷ வேலை முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஜூஸ் போட்டு குடிக்கிறதோ அல்லது வந்து எலுமிச்சையாக செய்கிறதோ அல்லது நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். இது மாதிரி எப்படி நீங்கள் எந்த முறையில் செய்தாலுமே அது அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கலாம். ஈனம் நம சிவாயங்கிறது 1008ங்கிறது நான் மினிமம் சொல்லியிருக்கேன். உங்களால் வந்து டைம் இருக்குது, பிரதோஷ வேலையிலேயே நான் வந்து ஒரு 1/2 hour 45 minutes வரைக்கும் நான் சொல்ல முடியும் அப்படின்னா எவ்வளவு தடவை வேணாலும் சொல்லலாம். சொல்ல அதிகப்படியான நம் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய, நாம் என்ன நினைத்தோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த அகத்தியர் கூறியிருக்கிற இந்த மந்திரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பான முறையில் இதை செய்து பலனடைங்க. நம சிவாய.